அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நாங்க இப்ப பார்க்க போறது நேர்கோட்டு இயக்கம் என்ற பகுதி. எங்களோட துரித மீட்டர்ல நேர்கோட்டு இயக்கத்தை பத்தி படிப்போம். நேர்கோட்டு இயக்கம் என்ற பகுதியும் மிகவும் இலகுவான பகுதி. அதை நாங்க சயின்ஸாக யோசிக்கிறதால தான் கஷ்டம். அன்றாட வாழ்க்கையோட சேர்த்தால் அது மிகவும் ஈஸியான பகுதி. இப்ப நாங்க வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு போறோம். எவ்வளவு தூரம் அப்படி கேட்டால் வித்தியாசமான விட வரையிலும். ஏனென்றால் வித்தியாசமான பாதைகளின் ஊடாக எங்களுக்கு போக இயலும். அப்ப நாங்க போற பாதையை பொறுத்து தூரமும் வித்தியாசப்படும். தூரம் என்றால் நாங்க அசைந்த பாதையின் நீளம் தான் தூரம். நாங்க ஸ்கூலுக்கு போற டைம் குறித்த திசையிலையா போறது, கிழக்கண்டா கிழக்கு, மேற்கண்டா மேற்கு, அப்படியா இல்ல. டைமுக்கு டைம் எங்களோட திசையும் மாறும். தூரம் எவ்வளவுன்னு கேட்டால் 500 மீட்டர் கிழக்காக நாங்க சொல்றல்ல, 500 மீட்டர் மேற்காக வந்து சொல்றல்ல. அப்ப தூரத்துக்கு திசை இல்ல. அடுத்தது நாங்க அசைந்த பாதை நீளத்தை தான் நாங்க தூரம் என்று சொல்றது. இப்ப பாருங்க, ஏபி என்ற 2 புள்ளிகள். இந்த ஏபி என்ற 2 புள்ளிகளுக்கு எங்களுக்கு வித்தியாசமான பாதைகளினூடாக போகலுமே, ஒவ்வொரு மாதிரி போகலும். இப்ப ஏபி என்ற பாதைக்கு இப்படி போனால் 400 மீட்டர் அசைந்த நீளம் என்றால் அதுதான் தூரம். அசைந்த பாதையின் நீளம் தூரம். இப்ப இப்படி போனா 700 மீட்டர். அப்ப தூரம் எவ்வளவு? 700 மீட்டர். இப்படி போகலாம் 800 மீட்டர். அப்ப தூரம் எவ்வளவு? 800 மீட்டர். திசை சொல்ல தேவையில்லை, ஏன்னா திசை மாறுது. விளங்கினா? அப்ப தூரம் என்ற கருத்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். 2 புள்ளிகளுக்கு இடையிலான பாதையின் நீளமே தூரம். பாதையை பொறுத்து தூரமும் வித்தியாசப்படும். சரியா? இப்ப எங்களுக்கு பௌதிகவியல் உள்ள கணியங்களை 2ஆ பிரிக்கலாம். எண்ணி கணியம், காவி கணியம். எண்ணி என்றால் நம்பர். எண்ணி என்றால் பருமனை மட்டும் கொண்ட கணியம். அப்ப காவி கணியம் என்றால் பருமனையும் திசையையும் கொண்ட கணியம். பருமனம் இருக்கு, திசையும் இருக்கு. இப்ப தூரத்தை உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதுக்கு பருமன் உண்டு, ஆனால் திசை இல்லை. திசை இல்லாதபடியால தூரம் ஒரு எண்ணி கணியம். இந்த சார்ட்டே நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏனென்றால் எக்ஸாம்ல வந்து எண்ணி கணியம், காவி கணியம் பத்தி வந்து கேட்டு வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு பாஸ் பேப்பரை பார்த்தா விளங்கும். பின்வரும் கணியங்களில் எண்ணி கணியங்கள் எவை, காவி கணியம் எது, எண்ணி கணியம் அல்லாதது எது, அந்த மாதிரி வார. அப்ப அதை கிளியரா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அந்த கேள்விகள்ல மார்க்ஸ் மிஸ் பண்றது வந்து அநியாயம். சரியா? அப்ப உங்களுக்கு தூரம் வேண்டா விளங்கி இருக்கும். தூரம் வேண்டா பெரிய ஒரு கன்செப்ட் ஒன்று இல்லை. 2 புள்ளிகளுக்கு இடையிலான பாதையின் நீளம், பயணப்பாதையின் நீளம் தான் தூரம். எங்களுக்கு நேரம் போக இயலாது. நான் இப்போ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நேரம் போக இயலாது. ஏன் போக இயலாதுன்றா, அந்த மலை இருக்கும், பள்ளம் இருக்கும், கால்வாய் இருக்கும், வீடு இருக்கும். அப்ப அதனாலதான் நாங்க வந்து வித்தியாசமான வளைஞ்ச பாதையினூடாக போக வேணும். இப்ப இடப்பெயர்ச்சி என்ற ஒரு கன்செப்ட் இருக்கிற. இடப்பெயர்ச்சி என்றால் 2 புள்ளிகளுக்கு இடையிலான குறித்த திசையிலான பாதையின் நீளம். குறித்த திசையிலான. அப்ப இந்த ஏபிஎன் இந்த 2 புள்ளிகளுக்கும் இடையில் உள்ள குறித்த திசையிலான பாதை அல்லது குறுகிய பாதையின் நீளம் தான் இடப்பெயர்ச்சி. அப்ப இதுதான் இடப்பெயர்ச்சி. இப்ப இதுல இடப்பெயர்ச்சி 300 மீட்டர் என்றால் தூரமும் எவ்வளவு? 300 மீட்டர். ஏன் தூரம் 300 மீட்டர்? அவர் அந்த பாதையில போனால் அதுதானே தூரம். அப்ப அது 300 மீட்டர். ஆனா இடப்பெயர்ச்சி 2 புள்ளிகளுக்கு இடையிலான இடப்பெயர்ச்சியின் பெருமானம் எப்போதுமே மாறாது. ஏனென்றா அது மிக குறுகிய தூரம். அதை விட குறுகிய தூரம் இல்ல. சரியா? இதுக்கு திசை உண்டு, குறித்த திசையிலான பாதையின் நீளம். ஆகவே இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? காவி கணியம். இடப்பெயர்ச்சி காவி கணியம். இடப்பெயர்ச்சிக்கு திசை உண்டு. இப்ப இதுல 2-3 உதாரணங்கள் பார்ப்போம். இது வந்து துரித மீட்டல் என்ற படியால நாங்க நிறைய விஷயங்களை ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி படிக்காமல் நார்மலா பார்ப்போம். சரியா? இப்போ ஒரு பிள்ளை இங்கிருந்து 4 மீட்டர், ஏலிருந்து பிக்கு 4 மீட்டர் அசைந்த தூரம் எவ்வளவு? 4 மீட்டர். அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 4 மீட்டர். என்ற குறித்த திசையில தானே அசைந்திருக்கிறது 4 மீட்டர். பியிலிருந்து சி என்ற புள்ளி அடைஞ்சிருக்கிறாரு 3 மீட்டர் தூரம். இப்ப அசைந்த தூரம் எவ்வளவு? அசைந்த பாதையின் நீளம் தான் தூரம். அப்ப அசைந்த தூரம் 7
ஆனால் அடைந்த இடப்பெயர்ச்சி என்றால் இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான குறித்த திசையிலான பாதையின் நீளம். இல்லாட்டி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடையிலான நீளம், ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான நீளம். அப்ப இந்த ஆரம்ப புள்ளி ஏ, இறுதி புள்ளி பி, சி, ஏ இருந்து சி அடைஞ்சிக்கிற. ஆக இடப்பெயர்ச்சி என்பது இந்த நீளம் தான் இடப்பெயர்ச்சி. அப்ப பைதகரஸ் தேற்றத்தின் படி பார்த்தால் இங்க 5 மீட்டர் வரும். 5 மீட்டர். திசை பார்த்தா எப்படி வரும்? இந்த திசை வந்து கிழக்கு, இது வந்து தெற்கு. அப்ப இந்த திசை என்ன? தென் கிழக்கு, தென் கிழக்கு. அப்ப நீங்க இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்டா எப்படி எழுதணும்? 5 மீட்டர் தென் கிழக்காக, 5 மீட்டர் தென் கிழக்காக. எக்ஸாம்ல இடப்பெயர்ச்சி கேட்டு வந்தா எப்பயுமே திசையை மறந்துட வேணாம். ஏன்னா திசை இல்லாமல் மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஆனா அவங்க தர கேள்வியில திசை தராமல் தரலாம். ஆனா உங்கள்கிட்ட கேட்கறதுல அவங்க திசையை எதிர்பார்க்கிற. சரியா? அப்ப இப்ப இந்த படத்தை வச்சு உங்களை விளங்கிக்கும். தூரம் என்றால் அசைந்த பாதையின் நீளம். அப்ப ஏலிருந்து பிக்கு போய் சிக்கு போனால் 7 மீட்டர் தூரம் அசைஞ்சிருக்கிற. ஆனால் இடப்பெயர்ச்சி என்று கேட்டால் இரண்டு புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம், இல்லாட்டி ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடையிலான தூரம். ஆகவே இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். இப்ப நாம பார்ப்போம் அந்த இது ரேஸ் ஓடுறது. சரியா? இப்படி ஒரு 400 மீட்டர் ஓட்டப்பாதை, 400 மீட்டர் ஓட்டப்பாதை. அப்ப இங்க ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா சுத்தி முடிய எவ்வளவு மீட்டர்? 400 மீட்டர். அப்போ இந்த பிள்ளை இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்து ஃபுல்லா சுத்தி முடிய 400 மீட்டர். 400 மீட்டர். அப்ப அசைந்த தூரம் எவ்வளவு? 400 மீட்டர். அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு கேட்டால் ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடையிலான நீளம் தான் இடப்பெயர்ச்சி. இங்க ஆரம்பம் இந்த புள்ளிதான், இறுதியும் அதே புள்ளிதான். ஆகவே இடப்பெயர்ச்சி 0. நீங்க வந்து வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு வந்தாச்சு. இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 0. ஏன்னா உங்களோட ஆரம்ப புள்ளியும் வீடு, இறுதி புள்ளியும் வீடு. அந்த கான்செப்டை கிளியரா வச்சுக்கோங்க, குழப்பிக்கொள்ள வேணாம். இடப்பெயர்ச்சி என்ற கட்டாயம் நாங்க ஆரம்பம் எங்கே இறுதி எங்கேன்னு என்று பார்க்கணும். இப்ப நான் முன்னுக்கு 1 மீட்டர் நடந்தேன். அப்ப இடப்பெயர்ச்சியும் 1 மீட்டர், அசைந்த தூரமும் 1 மீட்டர். இன்னொரு மீட்டர் நடந்தேன். இடப்பெயர்ச்சி 2 மீட்டர், அசைந்த தூரம் 2 மீட்டர். நான் 1 மீட்டர் பின்னுக்கு வந்தேன். அப்ப அசைந்த தூரம் 3 மீட்டர். ஆனால் இடப்பெயர்ச்சி என்ற ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடையிலான நீளத்தை தான் நாம பார்க்கணும். சரியா? அந்த கான்செப்டை நான் திருப்பி உங்களை விளங்கப்படுத்துறேன். இப்ப இந்த ஒரு புள்ளி 1 மீட்டர் முன்னுக்கு அசைஞ்சேன். இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 1 மீட்டர். அசைந்த தூரம் எவ்வளவு? 1 மீட்டர். அதுக்கு பிறகு இன்னொரு மீட்டர் அசைஞ்சேன். அசைந்த தூரம் 2 மீட்டர், இடப்பெயர்ச்சி 2 மீட்டர். இன்னொரு மீட்டர் அசைஞ்சேன். அசைந்த தூரம் 3 மீட்டர், இடப்பெயர்ச்சியும் 3 மீட்டர். அதுக்கு பிறகு அவர் பின்னுக்கு திரும்பி நடந்து. இப்ப அசைந்த தூரம் எவ்வளவு? 4 மீட்டர். ஆனால் இடப்பெயர்ச்சி என்பது ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடையிலான தூரம் இந்த நீளம் என்று நாம பார்த்தோம்னால் இடப்பெயர்ச்சி வாரது எவ்வளவு? 2 மீட்டர். 2 மீட்டர். அதுக்கு பிறகு இன்னொரு மீட்டர் இங்கால அசைஞ்ச. அப்ப அசைந்த தூரம் எவ்வளவு? 5 மீட்டர். ஆனால் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 1 மீட்டர். திருப்பி ஆரம்ப புள்ளி அடைஞ்சிட்டாரு. ஆரம்ப புள்ளி அடைஞ்சால் அசைந்த தூரம் 6 மீட்டர். ஆனால் இடப்பெயர்ச்சி 0. ஆரம்ப புள்ளியில இடப்பெயர்ச்சி 0. சரியா? அப்ப இதுல கிளியரா வச்சுக்கோங்க. எண்ணிகள் காவிகள் தெரியும். பருமனை மட்டும் கொண்டது எண்ணிக்கணியம், பருமனையும் திசையையும் கொண்டது காவிக்கணியம். பருமனையும் திசையையும் கொண்டது காவிக்கணியம். தூரம் என்றால் 2 புள்ளிகளுக்கு இடையிலான பாதையின் நீளம். அப்ப 2 புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை கேட்டால் அது அசைந்த பாதையிட மொத்த நீளத்தை நாங்க எடுக்கணும். ஆனா இடப்பெயர்ச்சி கேட்டால் 2 புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டு பாதையின் நீளம் அல்லது ஆரம்பம் எங்க இறுதி எங்கன்னு பார்த்தால் இடப்பெயர்ச்சியை கணிக்க இயலும். ஒரு பிள்ளை எவ்வளவு தான் சுத்திட்டு வந்தாலும் ஆரம்ப புள்ளி வீடாக இருந்து இறுதி புள்ளி வீடாக இருந்தால்
அங்க இடப்பெயர்ச்சி நடக்கல என்று சொல்லலாம், இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் என்று சொல்லலாம். சரியா? அப்ப நாங்க சயின்ஸ்ல கதைச்சோம் என்றால் இப்ப பொய் பேசாமல் தப்பலாம். இப்ப நான் வீட்டுல இருந்து எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வந்து திருப்பி வீட்லயே நின்றுட்டேன். அப்ப வீட்டுல கேக்குறாங்க, நீ வந்து வெளியே போனதானே? இல்ல, நான் இடப்பெயர்ச்சி செய்யவே இல்லை. அப்படி என்ன பொய் இல்லை. ஏனென்றால் ஆரம்பத்துல நான் வீட்டுல இருந்தேன், இப்பவும் வீட்டுல தான் இருக்கேன். அப்ப இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம். ஆனால் அசைந்த தூரம் பூஜ்ஜியமா? இல்ல, அசைந்த பாதையின் நீளம் தான் தூரம். அப்ப உங்களுக்கு இதுல இடப்பெயர்ச்சி தூரம் என்ற கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிக்கும். ஃபர்ஸ்டாக இடப்பெயர்ச்சி தூரம் பத்தி பார்த்தோம். இப்ப அதுகளோட சம்பந்தமான இன்னொரு கணியத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு கதை சொல்றேன். நான் இலங்கையை சுத்தி நடக்க போறேன். அதுக்கு ஒரு 200 நாள் எடுக்கும். அது சாதனையாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல. ஏன், இலங்கையை சுத்தி நடக்கிற சாதனை தானே. அப்ப நான் 200 நாள்ல நடந்தால் அது சாதனை இல்லையா? சாதனை இல்லை. ஏன்னா நிறைய டைம் எடுக்குது. அப்ப அசைந்த தூரத்தை டைமோட சம்பந்தப்படுத்தி பாக்குறேன். நாங்க அன்றாட வாழ்க்கையில நான் டைமோட சம்பந்தப்படுத்தி பாக்குறேன். நான் சொல்றேன், பஸ்ல இவ்வளவு தூரம் போறேன்டா இவ்வளவு டைம் எடுக்கிறேன், ஆனா வந்து அந்த பைக்ல போறேன்னா இவ்வளவு டைம் எடுக்கிறேன். அப்ப டைமோட சம்பந்தப்படுத்தி பாக்குறேன். நாங்க அசைந்த தூரத்தை டைமோட சம்பந்தப்படுத்தி பாக்குறேன். அப்படி பாக்குற ஒரு கணியம் தான் கதி. கதி என்பது ஏன்னா தூரத்தின் கீழ் நேரம், தூரத்தின் கீழ் நேரம். ஓரளவு நேரத்தில் அசைந்த தூரம் தான் கதி. ஓரளவு நேரத்தில் அசைந்த தூரம் தான் கதி. எங்களுக்கு தெரியும் தூரத்திட அலகு வந்து மீட்டர், நேரத்திட அலகு செகண்ட். ஆகவே கதியிட அலகு மீட்டர் செகண்ட் -1. மீட்டர் செகண்ட் -1. நாங்க எண்ணிக்கணியம் காவிக்கணியம் பார்த்த தூரம் ஒரு எண்ணிக்கணியம், பருமன் மட்டும் கொண்டது, திசை இல்ல, பருமனை மட்டும் கொண்டது. அப்ப தூரத்தோட சம்பந்தப்பட்டது தான் கதி. கதியும் ஒரு எண்ணிக்கணியம். இப்ப வாகனத்துல நீங்க போற டைம் வாகனம் அந்த ஒரே நேர சீரான பாதையில போற இல்ல, அப்ப நீங்க கதியைத்தான் அங்க கணிக்கிறது. ஏனென்றால் கதிக்கு திசை இல்ல, கதிக்கு திசை இல்ல. சரியா? அப்ப நீங்க இந்த சமன்பாட்டை பாடமாக்கி வச்சுக்கோங்க, கிளியரா வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல பார்ட் 2ல கேட்டால் சமன்பாட்டை போட்டு செய்யணும். இந்த சமன்பாட்டுக்கு 1 மார்க்ஸ், சமன்பாட்டுக்கு இல்லாட்டி பிரதியிடலுக்கு 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் விடைக்கு 1 மார்க்ஸ். அப்ப விடையை மட்டும் நீங்க எழுதினால் அங்க உங்களுக்கு முழு புள்ளியை பெற்றுக்கொள்ள இயலாம். சரியா? முழு புள்ளியை பெற்றுக்கொள்ள இயலாம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து வேகம் என்று நீக்கிற. வேகம் வந்து இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்பட்டது. வேகம் இடப்பெயர்ச்சியோட சம்பந்தப்பட்டது. வேகம் வந்து இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சிய நேரத்தால பிரிச்சா வாரதுதான் வேகம். இடப்பெயர்ச்சி அலகு என்ன? மீட்டர். நேரத்தின் அலகு செகண்ட். ஆகவே வேகத்தின் அலகு மீட்டர் செகண்ட் -1. இடப்பெயர்ச்சிக்கு திசை உண்டு, அதே மாதிரி வேகத்துக்கும் திசை உண்டு. ஆகவே வேகம் ஒரு காவிக்கணியம். வேகம் ஒரு காவிக்கணியம். சரியா? அப்ப இதை வச்சு செய்யக்கூடிய பயிற்சிகள் வந்து பார்ட் 1லயும் வந்திருக்கிற, பார்ட் 2லயும் வந்திருக்கிற. அப்ப இந்த 2 சமன்பாட்டையும் கிளியரா வச்சுக்கொள்ளணும். சரியா? எனது கதி. அடுத்தது வேகம். அடுத்தது வேக நேர வரைப்பு, இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு, கதி நேர வரைப்பு, அதெல்லாம் மீக்கிறோம். அதெல்லாம் சரி சிம்பிளான விஷயங்கள். அதை நாங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு 2 சமன்பாடும் தெரியும். அதை பிரயோகிக்கிற நேரம் எங்களுக்கு லேசான விதம் என்னென்றால் அந்த இதுல அர்த்தத்தை விளங்கெடுக்கிறது. மீட்டர் செகண்ட் -1 தானே. இது அர்த்தம் என்ன? ஒரு செகண்டில் அசைந்த தூரம். இங்க ஒரு செகண்டில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி. ஒரு செகண்டில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி. அப்போ ஒன்னோட வேகம் 50 மீட்டர் செகண்ட் -1 என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல 50 மீட்டர் அசையுது. அப்ப எங்களுக்கு பார்ட் 1ல வர கணக்குகளை வந்து ஈஸியா எங்களுக்கு செய்யணும். இந்த கான்செப்ட் எங்களோட மைண்ட்ல கிளியரா இருந்துட்டா. இப்ப 40 km/h என்ன அர்த்தம்? ஒரு மணித்தியாலத்துல 40 கிலோமீட்டர் போகுது. அப்படின்னா 3 மணித்தியாலத்துல எவ்வளவு போகுது? 120. அப்ப மைண்ட்ல வச்சு எங்களுக்கு அந்த ஈஸியா செய்யணும் கணக்குகளை. அதால சமன்பாட்டு தெரிஞ்சிக்கணும், ஆனா சமன்பாட்டோட அர்த்தத்தை விளங்கெடுத்திக்கணும். சரியா? அப்ப இந்த மாதிரி கணக்கு எவ்வளவு கஷ்டமா வந்தாலும் உங்களுக்கு அந்த அர்த்தத்தை வச்சு நீங்க செய்ய போனால் ஈஸி. சரியா? ஒரு செகண்டில் அசைந்த தூரம் கதி. ஒரு செகண்டில் அசைந்த தூரம் கதி. ஒரு செகண்டில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி
வேகம். சரியா, இடப்பெயர்ச்சி வேகம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு 70 மீட்டர் தூரம் இப்படி போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கே வந்துட்டேன். வரத்துக்கு எனக்கு எடுத்தது 14 செகண்ட். அப்ப இந்த தூரம் 140 மீட்டர், 140 மீட்டர், எடுத்த நேரம் 14 செகண்ட். ஆகவே என்ன கதி எவ்வளவு? 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இது சராசரி கதி. ஏனென்றா ஒவ்வொரு இடத்துல வந்து கதி எங்கட வித்தியாசப்படுமே. நாங்க வாகனத்துல போறதாலும் எப்படி ஒரு டைம்ல வந்து வாகனத்தை நிப்பாட்டுற, பிறகு வந்து பிரேக் பிடிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிற, எக்ஸலரேட் பண்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிற, அப்படி. அப்ப இது வந்து என்ன கதி. இப்ப இதுல என்ன வேகம் எவ்வளவுன்னு கேட்டா வேகம் 0. ஆரம்பத்துக்கும் இறுதிக்குமான தூரம் தான் இடப்பெயர்ச்சி. இங்க இடப்பெயர்ச்சி 0. ஏன்னா நான் ஆரம்ப புள்ளியை அடைஞ்சிட்டேன். அப்ப இடப்பெயர்ச்சி 0. ஆகவே இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சாவாறு வேகமும் 0. அப்ப இங்க வந்து அந்த அது இயங்கும் போது வேகம் இருக்குது, ஆனால் வந்து சராசரி வேகம் என்று கேட்டால் 0. இப்போ பொதுவாக நாங்க சராசரி கதைன்னு கேட்டால் எப்படி இயங்கிய மொத்த தூரத்தை எடுத்த மொத்த நேரத்தால பிரிக்கிற. அதே மாதிரி சராசரி வேகம் அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சிய எடுத்த மொத்த நேரத்தால பிரிக்கிற. சரியா? இப்ப நான் இதுல வந்து அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்படி வரையிறன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இதை வச்சு வேகத்தை பத்தி என்ன சொல்லலாம் என்ற விஷயத்த பார்ப்போம். எனக்கு தெரியும் 3 செகண்ட் என்றால் அதுல எத்தனை செகண்ட் இருக்கு? 3. 4 செகண்ட் என்றால் 4. ஆனால் 4வது செகண்ட் என்றால் அது குறிப்பிட்ட ஒரு செகண்டை தான் குறிக்குது. இப்ப 4 பேரும் வாங்கன்னு நாங்க கூப்பிட்டா 4 பேரும் வரணும். 4வது ஆள் வாங்க என்றால் அது ஒரு நபர் தான். ஏன்னா 4வது ஆள் என்பது ஒரு நபர். அப்ப 4வது செகண்ட் என்பது ஒரு செகண்ட். 5வது செகண்ட் என்பது ஒரு செகண்ட். வேகம் என்றால் என்ன? ஒரு செகண்டில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி ஒரு செகண்ட் எவ்வளவு நடந்த வேண்டியதை வச்சு எங்களுக்கு வேகத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க பார்ப்போம், நேரம் 0, இடப்பெயர்ச்சி 0. முதலாவது செகண்ட்ல இடப்பெயர்ச்சி 2. ஆகவே வேகம் எவ்வளவு? 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஒரு செகண்டில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி தான் வேகம். அப்ப இதை எடுத்தால் 2 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 4. ஆனா 2வது செகண்ட்ல இந்த 4ல 2வது செகண்ட்ல ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி 2 தானே. ஆகவே வேகம் எவ்வளவு? 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 3 செகண்ட்ல அது 6 மீட்டர் பெய்திக்கிற. ஆனா 3வது செகண்ட்ல 2 மீட்டர் தான் பெய்திக்கிற. அது உங்களுக்கு விளங்குறதானே? ஏன்னா 2 செகண்ட்ல 4 மீட்டர் போயாச்சு. அப்ப 3வது செகண்ட்ல 2 மீட்டர் தான். இப்ப இப்படி பாருங்களேன், இது 2 மீட்டர் பெய்திக்கிற முதலாவது செகண்ட்ல. இது 2 செகண்ட்ல 4 மீட்டர். அப்ப 2வது செகண்ட்ல எத்தனை மீட்டர்? 2 மீட்டர். 3வது செகண்ட்ல 2 மீட்டர். சரியா? அப்ப ஒரு செகண்டில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி தான் வேகம். அப்ப இதை வச்சு எங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் வேகத்தை கண்டுபிடிக்கலாம். 3வது செகண்ட்ல இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 2. ஆகவே 3வது செகண்ட்ல வேகம் எவ்வளவு? 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 4வது செகண்ட்ல வேகம் எவ்வளவு? 4வது செகண்ட்ல போன தூரம் எவ்வளவு? 8லிருந்து 6 போனா 2. ஆகவே 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 5வது செகண்ட்ல போன அந்த ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 2. ஆகவே வேகம் எவ்வளவு? 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் வேகம் மாறல்ல. ஆகவே இது சீரான வேகத்துடன் சென்றுள்ளது. சீரான வேகம் மாறல்ல, சீரான வேகத்துடன் சென்றுள்ளது. இப்ப இதுக்கு நாங்க கிராஃப் கீறினம் என்றால், இதுக்கு நாங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவு கீறினால் இடப்பெயர்ச்சி நேரம் இதுல அழகு நாங்க கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். நேரம் செகண்ட்ல, இடப்பெயர்ச்சி மீட்டர்ல. அப்ப நேரத்துக்கு நாங்க 5 எடுப்போமே, இடப்பெயர்ச்சிக்கு 10 வாரம். 2 4 6 8 10 1 2 3 4 5. அப்ப இதுல
இந்த 0ல 0, அதுக்கப்புறம் முதலாம் செகண்ட்ல 2, ரெண்டாம் செகண்ட்ல 4, மூணாம் செகண்ட்ல 6, நாலாம் செகண்ட்ல 8. அப்ப இது ஒரு உற்பத்தி கூட செல்லும் ஒரு நேர்கோடாக காணப்படிய இங்க படித்திறன் மாறல, அதாவது சாய்வு மாறல. நாங்க மெட்ஸ்ல படித்திறன் படிச்சிருக்கிறதானே, சாய்வு மாறல. அப்ப சாய்வு மாறல, படித்திறன் மாறல. இது சீரான வேகம். அப்ப சீரான வேகம் என்றால் படித்திறன் மாறாது, சாய்வு மாறாது. ஆகவே இது சீரான வேகத்தோட சென்றுள்ளது. இந்த கிராஃப் பார்த்தீங்களுக்கு என்ன சொல்லலாம்? ஆரம்பத்துல வேகம் 0 இல்ல, படித்திறன் மாறாட்டி வேகம் மாறாது. அப்ப இது இயக்கம் ஃபுல்லாகவே ஒரே வேகத்துடன் தான் சென்றுள்ளது. இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவு என்றபடியால ஈர 0 வந்திருக்கிறது இடப்பெயர்ச்சி. அப்ப நேரம் 0 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி 0, ஆனால் வேகம் 0 இல்ல, வேகத்துக்கு பெருமானம் காணப்படியா. இப்ப இதுல நாங்க பார்த்தோமே 2 மீட்டர் செகண்ட் -1 வேகம் என்று பார்த்தோம். 2 மீட்டர் செகண்ட் -1 வேகம். அப்ப இங்க எல்லா இடத்துலயும், இந்த இடத்துலயும் 2 மீட்டர் செகண்ட் -1, இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2. அப்ப சீரான வேகத்துடன் சென்றுள்ளது, சீரான வேகத்துடன் சென்றுள்ளது. இதை வச்சு அவங்க குழப்பிய இடப்பெயர்ச்சி நேர வரை கொண்டு தந்துட்டு இந்த இடத்துல வேகம் 0 என்று அது பிழை, ஏன்னா அது பிழை.